ஹாய் நண்பர்களே, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேங்க. உங்கள்கிட்ட சொல்லணுன்னு எனக்கு பெருமையாக இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு தரேன். வீட்டு சாப்பாட்டிலே நம்ம உடம்பை குறைக்க முடியுமா? முடியும். நான் சொல்கிற மாரி நீங்கள் பண்ணிங்கன்னா முடியும் கண்டிப்பாக. 2 மாதத்துக்கு கோலை செட் பண்ணுறேங்க. காலைல இட்லி, வடை, தோசை இந்தமாரி எதனா ஒன்று சாப்பிடுவீங்க, அதில் 1 கட் பண்ணுங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி கட் பண்ணுறீங்க. தோசை சாப்பிட்றீங்கன்னா 1 கட் பண்ணுறீங்க. சட்னியோ சாம்பாரோ கம்மியாக எடுத்துக்க பாருங்கள். அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸு எதுவாக பழம், ஃப்ரூட்ஸு அந்தமாரி எதனா எடுத்துக்க பாருங்கள். சின்னதாக, ரொம்பலாம் இல்லை, ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும் அந்த மாதிரி. அப்புறம் தண்ணி குடிங்க நல்லா. மதியம் சாப்பாடு நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சாப்பிடுங்க. நான் சொன்னல 2 மாதம் கோலை செட் பண்ணுறேங்க. நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் போதுமான அளவு சாப்பிட்றத தாண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதாங்க. குழம்பு கொஞ்சம் குழம்பு ஊற்றி தட்டி அடிக்கக்கூடாது. குழம்பு கொஞ்சமாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்போ உதிரியாக இருக்கணும் சாப்பாடு. அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க குழம்ப. அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸு நீங்கள் இந்த டீயோ அந்தமாரிலாம் ஐட்டம்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக குடிப்பீங்க, இருக்காமல் இருக்க முடியாது. உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது மிகப்பெரிய டாஸ்க்கு நினச்சினுக்கிறாங்க. எல்லாம் சிம்பிளான டாஸ்க்லேயே முடிஞ்சிடுங்க. இது நீங்கள் 2 மாதம் கோலை செட் பண்ணணும். அப்புறம் நைட்டு டின்னருக்கு நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னா, ஒரு வாழைப்பழம் எடுத்துங்க. தோசை எப்பவுமே சாப்பிட்ற மாரி தான் நீங்கள் சாப்பிடுங்க. நைட்டில் ரைஸ் சாப்பிட்றத கட் பண்ணிவிடுங்க. தோசை, இட்லி அதுக்கு பதில் எதனா எடுத்துங்க. ரொட்டி, சப்பாத்தி அதுமாரி எதனா எடுத்துங்க. இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்கன்னா 2 தோசை இல்லை 2 இட்லி அப்படி முடிச்சுக்கிங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் எதுவும் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக சாப்பிடுங்க, அது தப்பு இல்லை. வீட்டில் என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். நம்ம தான் குறைச்சிக்கணும். நம்ம உடம்பு எக்ஸசைஸ் பண்ணாமலே நம்ம குறைக்கலாம். இதை 2 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். 2 மாதம்னு இல்லை, நீங்கள் 1 வீக்லேயே ஒரு ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு. மெயினாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரையை கம்மி பண்ணுங்க. கட் பண்ண சொல்லலை, கட் பண்ணவே முடியாது. நான் கட் பண்ணிட்டேன்.